This video is sponsored by SBO Digital Marketing Company. ஸோ SBO வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் 1 ஆன்லைன் கம்பெனி. நமக்கு வந்து ஒர்க் பார்த்திங்கன்னா வீடியோ வாட்சிங் தான். நம்ம வந்து ஜஸ்ட் மினிமம் ஒரு 1 hour நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு 10,000 rupees per month நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய், என்ன கவுண்ட் டவுன் போட்டுட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு 10 சமையல் அண்ட் பொதுவான டிப்ஸை நான் சொல்ல போகிறேன். நம்பர் 1 என்ன குறிப்பு? நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் வந்து கட் பண்ணும்போது கண்ணில் கண்ணீர் வரும், கறிக்கும். அதனால் வெங்காயத்தை கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ணு கறிக்காது. ஓகேவா? நம்பர் 2 டிப்ஸ் நம்பர் 2, கீரைலாம் நம்ம வந்து தண்ணியில் போட்டு வைப்போம் இல்லையா? சில கீரை வந்து மண்ணாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா கீரையை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் செட்டில் ஆன பிறகு மறுபடியும் இன்னொரு பாத்திரத்தில் அந்த கீரை அப்படியே மேலாட்டு எடுத்து திருப்பி தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறதுல மண்ணெல்லாம் இருக்கும், அதெல்லாம் அந்த கீரையிலே போயிடும். இந்த மாதிரி 2 வாட்டி மாற்றினீங்க அப்படின்னா கீரை சமைக்கும் போது மண்ணே இல்லாமல் நம்ம சாப்பிட்லாம். ஸோ டிப்ஸ் நம்பர் 3, சமைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூடி போட்டு சமைச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக குக் ஆகும். ஏன்னா அந்த ஹீட் உள்ளே இருந்து நமக்கு ஃபாஸ்ட்டாக நமக்கு சமையல் ஆகும். நம்ம திறந்து வச்சு சமையல் பண்ணோம் அப்படின்னா அது லேட் ஆகும் குக் ஆகுறதுக்கு. அந்த ஹீட் வேப்பரோட உள்ளே இருந்து சமையல் பண்ணும்போது சீக்கிரமாக குக் ஆகிடும். டிப்ஸ் நம்பர் 4, இப்போ நம்ம பருப்பெல்லாம் நம்ம வந்து வேக வைக்கிறோம் இல்லையா? தோரம்பருப்பு, பாசிப்பருப்பு, இந்த மாதிரிலாம் வேக வைக்கலாம், சாம்பாருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பருப்பு நம்ம வேக வைக்கும் போது 4-5 ட்ராப் ஆயில் போட்டு நம்ம வந்து வேக வச்சோன்னா நல்ல ஸ்மாஷாக பருப்பு நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஈஸியாக நம்மகிட்ட குயிக்காகவே நம்ம செஞ்சிடலாம். ஸோ அடுத்தது டிப் நம்பர் 5, ஸோ நமக்கு குழம்பு ஏதாவது கிரேவி செய்யும் போது கொஞ்சம் உப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா டக்குன்னு உருளைக்கிழங்க தோல் சீவி உள்ளே போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் நேரத்தை அந்த எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த உப்பெல்லாம் அந்த உருளைக்கிழங்குல அப்சர்வ் ஆகிடும். ஓகேவா? ஸோ டிப்ஸ் நம்பர் 6, நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் ஆட் பண்ணும்போது உடனே வதங்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு, தூளுப்போ கல்லுப்போ ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து அதை போட்டுட்டு லைட்டாக கிளறிட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சிங்கன்னா டக்குன்னு வந்து நமக்கு வதங்கிடும் வெங்காய தக்காளி சீக்கிரமாக. ஓகேவா? டிப்ஸ் நம்பர் 7, இது ஜென்ரல். நம்ம செடியெலாம் நம்ம வளர்க்குறோம் இல்லையா? நம்ம காயெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா? வெங்காயம், தக்காளி, கோஸ், அது இதுன்னு. ஸோ அது எல்லாமே ஒரு இடத்துல சேர்த்து வச்சு உரமாக போட்டோன்னா செடி நல்லா சூப்பராக வளரும். டிப்ஸ் நம்பர் 8, இப்போ நம்ம வந்து அவசரமாக காலையில் சமைக்கும் போது இந்த சப்பாத்தி மாவுலாம் சரியாக மெயின்டைன் பண்ண மாட்டோம். ஆக்சுவலி சப்பாத்தி மாவுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆயில் அப்ளை பண்ணியோ இல்லை மாவு பிசையும் போது சுடு தண்ணி போட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் பொறுத்து ரெஸ்ட் பண்ணி நம்ம ரெஸ்ட் அடித்து நம்ம சமையல் பண்ணோன்னா சப்பாத்தி நம்ம சாஃப்டாக வரும். டிப் நம்பர் 9, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, இஞ்சிலாம் வந்து நம்ம பேஸ்ட்டு அரைச்சி வைக்கிறது பெட்டர். ஆனால் தனித்தனியாக அரைச்சி வைக்கிறது இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா இஞ்சி பூண்டு தனித்தனியாக அரைச்சோன்னா ஒரு சமையலுக்கு பூண்டு சிலது அதிகமாக எடுப்போம், சிலதுக்கு இஞ்சி அதிகமாக எடுப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்படி தனித்தனியாக வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபைனல் டிப் நம்பர் 10, இப்போ நம்ம வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி பல்பு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நிறைய பேருக்கு அது தெரியல. எல்இடி பல்ப் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா எல்இடி பல்ப் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து கம்மியாக எடுக்கும். ஸோ நம்ம வந்து எல்இடியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஸ்டார்டர், சோக்கர் வச்சு அதாவது தனித்தனியாக மாட்டுற மாதிரிலாம் இல்லை. இப்போல்லாம் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி டியூப் லைட்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா அது ரொம்ப வருஷம் வரைக்கும் அண்ட் நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி மிச்சமாகும், நமக்கு காசும் சேமிப்போம். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு வந்து என்னோடய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி டிப்ஸ் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் இருந்தால் பண்ணுங்கள் அண்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய், ஹாவ் அ கிரேட் டே.